அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாதம் முழுவதுமாய் நம்மளை கண்ணிமை போல பாதுகாத்தார். 2025ஆம் வருஷம் தொடங்கி இந்த ஒரு மாதமாக உங்களையும் இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் அடியனும் அற்புதமாய் தேவன் பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு இந்த 2ஆம் மாதம் அதிகாலை வேளையிலே உங்களை காண செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 2ஆம் மாதம் அதிகாலை வேளை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இங்கே பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான வார்த்தை சொல்கிறார். நம்ம யார் யாரையும் நோக்கி கூப்பிட்டு சோர்ந்து போயிருக்கலாம், வெற்றி அடைய முடியாதபடி தோல்வியில் இருக்கலாம். ஆண்டவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கால வேளையில் என்னை நோக்கி கூப்பிடும் மகளே, என்னை நோக்கி கூப்பிடும் மகனே என்று அன்போடு இந்த கால வேளையில் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்றார். நீ அறிந்திருக்க முடியாது, உன் வாழ்க்கையில் நீ புரிஞ்சிருக்க முடியாது, உனக்கு எட்டாத பெரிய காரியம் இது என் வாழ்க்கையில் நடக்காது என்று நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். அதை உனக்கு காண்பிப்பேன் என்கிறார். உனக்கு அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை செய்வாராம். நீ நினைத்திருப்ப கொஞ்சம்தான், அதை காட்டிலும் உனக்கு இது நடக்கவே நடக்காது. இது எப்படி வாழ்க்கையில் நடந்தது? அநேகர் அற்புதமாக உன்னை காணும்படியாய், உன்னை கேட்கும்படியாய் எட்டாத பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். எப்பொழுதுனா நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிட்டினா உன் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்குதோ அதையெல்லாம் இயேசு நிறைவாக்க போகிறாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நோக்கி கூப்பிட்டா போதும், இயேசு உடனடியாக வந்து உனக்கு அறியாததும் எட்டாத பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக நடத்த போகிறாருங்க. அதுக்கு தான் இந்த 2ஆம் மாதம் அதிகாலை வேளையில் தீர்க்க தரிசனமான வார்த்தை எரேமியா ஆகிய தீர்க்க தரிசிக்கு அந்த வார்த்தை உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தை கேட்டால் மாத்திரம் போதாதுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் வேதனை துன்பங்களை கஷ்டங்களை பார்த்து இத்தனை நாள் கண்ணீரோடு யாரை நோக்கி போயிருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் யாரை நோக்காதீங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற, நீங்கள் அமர்ந்திருக்கிற, எங்கெங்கே சென்றிருந்தாலும் பரவாயில்ல, நீ அவங்க உட்கார்ந்து ஒரு நிமிடம் இயேசுவே என்று நோக்கி கூப்பிட்டா போதுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசித்து கொள்ளுங்க, சிந்தித்து கொள்ளுங்க, செயல்படுங்க. ஆண்டவர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் அற்புதமானவர், அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் யாரை வேணாலும் நோக்கி போகாதீங்க, இயேசு ஒரு நிமிடம் நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எட்டாததும் அறியாததும் பெரிய காரியங்களை செய்து உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வேலை ஸ்தலத்திலையும் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து இந்த 2ஆம் மாதத்தில் உங்களை அதிசயமாக நடத்துகிற தேவன் இந்த கால வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, இயேசு மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.